ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீப் டைவ் டெய்லி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மத்தி மீன் குழம்பு ரெசிபி எப்படி சுவையாக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ மத்தி மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் போட்டுக்கலாம். இப்போ சட்டி வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டோம். அடுத்தது வெந்தயம் போட போகிறோம். தேவையான அளவு வெந்தயம், தேவையான அளவு கடுகு, கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்ச பிறகு வரமிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா விழுதாக அரைச்சிக்கிறோம். அதையும் இதில் இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு தேவையான அளவு நாங்கள் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா சீக்கிரம் அது அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அந்த பச்சை வாசனையெல்லாம் போன பிறகு அடுத்த பொருள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். மீடியம் தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. தக்காளியுமே நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கிடுவோம். கல்லுப்பு போட்டோம்னா சீக்கிரம் தக்காளி நல்லா வதங்கிடும். இப்போ 10 நிமிஷம் வெந்துருச்சு. பார்த்துக்கலாம் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கரண்டி வச்சு ஒரு கொஞ்சம் கிண்டினோம்னா நல்லா மையாயிரும். தக்காளி நல்லா வெந்துருச்சு. அடுத்தது என்னென்ன பொருள் போடணுமோ மசாலா தூள் எல்லாம் போட்டுக்கலாம். பொடியெல்லாம் போட்டுக்கிறோம். மசாலா பொடி எல்லாமே மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ உரப்பு வேணுமோ அவ்வளோ உரப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பத்தலைன்னா உங்களுக்கு நாங்கள் போட்டுக்கிடுவோம். உங்களுக்கு தேவையானது நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது மல்லித்தூளும் அதே மாதிரி தான் 4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலா பச்சை வாடை போகுந்தடிக்கும் ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். அப்புறம் நம்ம புளி கரைசல் சேர்த்துட்டு உப்பு சரி பார்த்துட்டு நம்ம அடுத்தது போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டோம். அது பிறகு நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த மசாலா வாடையெல்லாம் போயிருக்கும். இப்போ லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். ஏன்னா அடுத்தது நம்ம புளி கரைசல் சேர்க்குறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் அடியில் எதுவும் ஒட்டாமல். ரெண்டு நாள் 3 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். கெட்டு போகாது, ஒன்றும் செய்யாது, நல்லாயிருக்கும். டேஸ்ட்டுமே உங்களுக்கு வச்ச மாதிரியே நல்லா 3 நாள் வரைக்கும் நல்லா தாங்கும்.
நான் எப்போயுமே இப்படி தான் வைப்பேன் மீன் குழம்பு. இது வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது எனக்கு. எப்போயுமே இப்படி வச்சோம்னா வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ஒரு 2 கொதி வந்தோடனே அடுத்தது வந்து புளி கரைசல் சேர்த்துக்கலாம். நம்ம மூடி வச்சிடுறோம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். புளி கரைசல் நல்லா ஊற வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் போதும். அது வந்து நல்லா இப்படி எந்த கசடும் இல்லாமல் நல்லா சாறு மத்தில் எடுத்துக்கோங்க. புளி வந்து பழைய புளியாக இருந்தால் இன்னுமே நான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நான் பழைய புளி தான் எடுத்திருக்கேன். ரொம்ப புளியும் ரொம்ப சேர்க்க முடியாது, அதனால் அளவாக எடுத்துக்கோங்க. குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம். நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்து வந்து புளி சேர்த்துக்கலாம். நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கிடுவோம். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணி ஊற்றிக்கலாம் இருத்து. நல்லா தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி போதும். நம்ம அடுத்தது வந்து நீ கொஞ்சம் தண்ணி மத்தில் ஊற்றிட்டு அவ்வளோதான் மீன் குழம்பு வச்சாச்சு. நீ அடுத்து நல்லா கொதிச்சோடனே உப்பு உரப்பு எல்லாமே காரம் எல்லாமே பார்த்துட்டு நம்ம அடுத்தது மீன் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதி வந்துருச்சு. அடுத்ததாக வந்து நம்ம மீன் போடுறதுக்கு முன்னாடி உப்பு காரம் மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு மாத்திரம் கம்மியாக இருக்குது, காரம் கரெக்டாக இருக்குது. நம்ம அதனால் கொஞ்சம் உப்பு மாத்திரம் நம்ம போட்டுக்கிறோம். கொஞ்சம் போட்டுக்கிறோம், ரொம்ப வேண்டாம். அடுத்தது வந்து நம்ம மத்தி மீன் கழுவி க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சுருக்கோம். அதை நம்ம போட்டுக்கிறோம். மீன் போடையில் நீங்கள் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. ஏன்னு சொன்னால் அது மீன் சீக்கிரம் வந்து வெந்துடும், அதுவும் இல்லாமல் உடஞ்சி போயிடும். நீங்கள் வந்து கரண்டியை வச்சு கிண்டவே கூடாது. அது ஒரு 10 நிமிஷம் விட்டாலே நல்லா மையாக நல்லா வெந்துடும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா டேஸ்ட் கொடுக்கும் மத்தி மீன். நாங்கள் வந்து அடிக்கடி இது மத்தி மீன் தான் நாங்கள் செய்வோம். பிள்ளைகளுக்கெல்லாம் இது மத்தி மீன் குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா வறுக்கிற காட்டிலும் குழம்பு மீன் நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா சளி வந்து குறைவாக இருக்கும். சளி இல்லை இருக்கிறவங்களுக்கு இந்த குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா சளி கம்மியாக இருக்கும். நான் போட்டுட்டேன். இப்போ கரண்டி வச்சு இப்போ சும்மா லைட்டாக அவ்வளோதான். சிம்மிலே கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே வச்சிடணும். நீங்கள் கிண்டக்கூடாது, இடையில எதுவும் கிண்டவோ எது பண்ணவோ கூடாது. அது பாட்டில் அப்படியே வெந்துக்கிட்டே இருக்கட்டும். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். இப்போ வந்து நம்ம வந்து அப்படி மூடி வச்சுக்கிறோம். 10 நிமிஷம் சிம்மிலே இருக்கட்டும். அதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நம்ம. அவ்வளோதான். இப்போ வந்து மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. மீன் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த குழம்பு வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே இது வந்து நீங்கள் இந்த குழம்பு மஞ்சட்டில் வச்சிங்கன்னா இனிமேல் இதை காட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் 3 நாள் வரைக்கும் நல்லா வச்சு கூட நீங்கள் நல்லா சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கும் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே இது வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
நீங்கள் வந்து நான் இதே என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. நீங்கள் வந்து எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னன்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.